2ஆம் தேதி தயாரிப்பாளர்கள் வேலைநிறுத்தம் செய்ய உள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக நடிகர்கள் அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். எங்கள் மீது ஆதாரமற்ற குற்றம் சுமத்துவதா என தென்னிந்திய நடிகர் சங்கம் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. வேலை நிறுத்தம் என்னும் அணுகுமுறைக்கு என்றுமே ஆதரவு இல்லை என்றும் நடிகர் சங்கம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது. மே 2ஆம் தேதி தயாரிப்பாளர்கள் வேலைநிறுத்தம் செய்ய உள்ளது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என நடிகர் சங்கம் கூறியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய பொதுக்குழு கூட்டம் நேற்று சென்னையில் நடைபெற்றது. அதில் நடிகர்கள், அதாவது பெரிய நடிகர்கள் ரெவென்யூ ஷேர் அடிப்படையில் படங்களை தயாரிக்க முன்வர வேண்டும், அதாவது சம்பளம் இல்லாமல் ஒரு லாபத்தில் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருந்தார்கள். இது குறித்து நடிகர் சங்கமும் நடிகருக்கு பேசி அதற்கான எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதற்கான அறிக்கையும் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மின்னஞ்சல் மூலமாகவும் தயாரிப்பாளர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கு தற்போது நடிகர் சங்கம் பதிலளித்திருக்கிறது. இந்த மே 2ஆம் தேதி வேலை நிறுத்தம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அடையாள வேலை நிறுத்தத்தை தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு அது தன்னிச்சையான எடுத்த முடிவு என்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த முடிவு அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டையும் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கம் மறுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை ரெவென்யூ ஷேர் முறையில் பேச்சுவார்த்தைக்கு நடிகர் சங்கம் உடன்படவில்லை என்று கூறியிருந்தார்கள். அதுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று தயாரிப்பாளர் சங்கம் தரப்பில் கூறியிருந்தார்கள். அதற்கு தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அதுக்கான எந்த முன்னெடுப்பும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் எடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வேலை நிறுத்தத்தை கைவிட வேண்டும், தங்களுடைய உறுப்பினரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுமாறு நாங்கள் வலியுறுத்த எங்கள் சட்டத்திலும் இடமில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்ராஜ்.